திருப்பி ஏன்னா பார்க்காம வந்தேன். படம் எடுக்கும் போதே அவங்க வந்து அந்த நாள் பார்ப்பாங்க, ஆமா ஆமா. நட்சத்திரம் பார்ப்பாங்க. நான் வெங்காயம் படத்துக்கு முதல்ல ஒரு பூனைக்குட்டிக்கு தான் ஷாட் வச்சேன். ஏன்னா அதை உடைக்கணுங்கிறதே முடிவு பண்ணிட்டேன். பூனைன்னா அபசகனம்னு நினைப்பாங்க. அந்த பகுத்தறிவோட அணுகிற இயக்குனர்கள் கூட அது பூஜையில கலந்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அது என்ன கட்டாயங்கள் ஆயிடுது இருக்குது தெரியுங்களா? தானே. இப்போ ரஞ்சித்தா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இப்போ பெரியார் எப்படி உடன்பாடே இல்லாம குன்றக்குடி அடிகளார் திண்ணீர் வைக்கும்போது அந்த அவரோட அன்புக்காக போய் நின்னோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் தான் நல்ல நாள்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அதை நம்பினா அந்த 10 நாள் தான் நல்ல நாளா இருக்கும். நான் இந்த ஒன் படம் ஆரம்பிச்சு உலகத்துல யாருமே செய்யாத ஒரு படம் இதை நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே அட்டன் பண்ணாத ஒரு படம். வெங்காயம் படம் வரும்போது இப்ப அது வந்து இயக்குனர் சேரன் பாக்குறாரு. முதல்ல ஒரு இயக்குனர்கிட்ட கொண்டு போய் நான் காட்டுறேன். முதல்ல நீ வெளியில் கிளம்பி போடா முதல்ல. இதெல்லாம் ஒரு படமா? கேட்டுக்குள்ள வந்தேன்னா உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் தரும், வெளியில போடா. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரைப்பட இயக்குனர், நடிகர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெங்காயம் திரைப்படம் வெளியாகி 10 வருடங்கள் ஆகுது. இந்த நேரத்தில் பயாஸ்கோப் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி நடிச்சும் இருக்கிறீங்க. வெங்காயம் திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதைக்களத்திலேருந்து இந்த படம் வெளியாகி இருக்கு. ஆனந்த விகடன் மற்றும் நக்கீரனில் வெளியான 2 ஆர்டிகிள்ஸு, அதை சம்மந்தப்படுத்தி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறீங்க. வெங்காயம் திரைப்படம் எடுக்கும்போது எந்த மாதிரியான வழிகளை நீங்கள் சந்திச்சிங்க? எந்த மாதிரியான அனுபவங்கள், கஷ்டங்கள் அதெல்லாமே இந்த படத்தில் பதிவாகியிருக்கு. பொதுவாக ஒரு 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 கருத்தை சொல்லணும் அப்படின்னும்போது, ஒரு வேறு வேறு கேரக்டர்ஸை வச்சு அந்த கதாபாத்திரம் மூலமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்போ உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த சம்பவம்னாலும், அத அப்படியே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்படி உருவாச்சு? அதாங்க வெங்காயம் படம் எடுக்கும் பொழுதே ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் தான். ஏன்னா, ஒரு இந்த கதைக்கு இந்த கிராமத்து மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மூடநம்பிக்கைகள், இந்த மூடநம்பிக்கை எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் முடிவு பண்ணும்போது, வெங்காயம் படத்துல ஒரு நடிகர்கள நடிக்க வைக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது, அதுல நெறைய மாற்றம் வந்துச்சு. ஏன்னா, ஒரு திரைப்படத்துல கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்ட கூட்டிட்டு போயி, அவங்கள அழுக்காக்கி, மேக்கப் போட்டு, ஒரு வயல்ல வேலை செய்றவங்களாவும், ஒரு கீரை பறிக்கிறவங்களாவோ, ஒரு பரிசல் ஓட்டுறவரா, ஒரு தறி ஓட்டுறவரா, அவங்கள மாத்தி அந்த பாடி லாங்குவேஜ்லாம் சொல்லிக் குடுத்து பண்றத விட, நம்ம அவங்களையே நடிக்க வைக்கும்போது இருக்கிற இயல்புத்தன்மை, அது இன்னும் பார்க்குறவனுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது, நான் வெங்காயம் படத்துக்கே அத நான் முயற்சி பண்ணேன். இல்ல ஆனா அது ஒரு சேலஞ்சுல. ஆமா. அ. ஆமா. ஏன் அப்படி முயற்சி பண்ணேன்னா, அந்த வாழ்வியலோட அவன் பார்க்கும்போது அந்த வாழ்க்கைய பார்க்குற மாரி இருக்கணும். ஏன்னா, நான் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு கதை சொல்லிட்டு போறதா இருந்தா, எந்த ஆர்டிஸ்ட் பண்ணா கூட ஓகே தான். அவனுடைய வாழ்க்கைய பார்த்துட்டு, நம்ம வாழ்க்கையில அது நடந்துறக்கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அது வாழ்க்கைய பார்த்த மாரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால, நானு நடிகர்கள தாண்டி அங்க இருக்கிற இயல்பான முகங்களையே அதில பதிவு பண்ணேன். அது வந்து எனக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு. பார்க்குறவங்க நெறைய பேர் தன்னோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதிலிருந்து சில மாற்றங்கள சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது, எனக்கு பயாஸ்கோப்பும் திரும்ப வந்து அதையே சொல்றோம். வெங்காயத்தில சீரியஸா சொன்ன விஷயத்த, இதில கொஞ்சம் நான் ஒரு நகைச்சுவை கலந்து சொல்லணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா, என்னோட வலிய நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க யாருமே யாரோட கதையும் கேட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அப்போ நான் இத சொல்றேன். நான் இத சொல்றது வந்து என்னுடைய வலிய வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல. அந்த வலியின் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தீர்வ வந்து நான் சொல்ல வரேன். நான் இப்படி கஷ்டப்பட்டாலும் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் அத எடுக்கிறங்கும்போது, அத நகைச்சுவையா, ஜாலியா ரசிக்கிற மாரி ஒரு ஸ்க்ரீன் பிளேல சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு வந்து திரும்பவும் அதே தான். இப்ப வெங்காயத்தில எப்படி நடிகர்கள் வந்தா அதோட கதைக்களம் கெட்டு போயிடும். அதோட நேட்டிவிட்டி கெட்டு போயிடும்னு நெனச்சோனோ, அதே மாரி தான் இப்ப இதுல நடிச்சவங்களே எல்லாமே ரியல் கேரக்டர் அப்படிங்கும்போது, இதுக்கு ஆர்டிபிஷியலா ஒரு கேரக்டர் போட வேணாம். அந்த மக்களே நம்ம பயன்படுத்தலாம்னு நெனச்சதுக்கு, இல்ல வெங்காயம் படம் அப்படிதான் உருவாச்சா? அப்படிதான் உருவாச்சு. ஆமா, ஆ. ஆமா. வெங்காயம் படமும் அப்படிதான் எடுத்தோம். இப்ப நீங்க சொந்தமா ஒரு கேமரா வாங்கி ஆமா, ஆமா, ஆமா. இப்ப இந்த பயாஸ்கோப் படத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ, அத அப்படியே வெங்காயம் படம் எடுக்கும் பொழுது நடந்தத தான் திரும்ப ரீகிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெங்காயம் படம் பண்ணும்பொழுது பின்னாடி இன்னொரு கேமராவ வச்சு நம்ம பண்ணணும்னு நம்ம நெனைக்கல. வெங்காயம் படம் எப்படி எடுத்து முடிச்சு, அது என்ன மாரியான விளைவுகள ஏற்படுத்தும் அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா, அங்க முன்னாடி இருந்தே நம்ம அப்படி தயாரா பண்ணியிருப்போம். அப்படி தெரியலல்ல. அது நடந்து முடிக்கும்போது தான் அது கதையா ஒண்ணு வந்து மாறி நிக்குது. அதோட முடிவு வந்தது அப்படி ஒரு கிளைமாக்ஸ் நிக்குது.
அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரியாதுங்கிறதுனால, இப்ப அதுக்கப்புறம் அதே மாரி ஒரு படம் எடுக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாரியான ஒரு விஷயங்கள உருவாக்கி, அப்போ அந்த தாத்தா, பாட்டி அந்த எக்யூப்மெண்ட்லாம் உருவாகுறதெல்லாம் காட்டி, இந்த பயோஸ்கோப்ல நம்ம காட்டினோம். இது மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ம். இந்த ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல ம். சினிமால. இவங்க இதுதான் செய்யணும், இப்படி பண்ணணும், இந்த லைட்டிங் வேணும், அ இந்த எக்யூப்மென்ட்ஸ் வேணுன்ற மாரி இல்லாம, அத ம். அப்படியே ஒட்டுமொத்தமா தகர்த்து, ம். எல்லார் கையிலயும் கேமரா இருக்கு. எல்லாரும் அத செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். இன்னைக்கு டெக்னாலஜியும் வளர்ந்திருக்கு. அதே ம். சமயம், ம். இன்னைக்கு ரீல்ஸ் போடுறவங்க கூட ரொம்ப கிரியேட்டிவா போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஆமா. வச்சுக்கங்களேன். ஆமா. ஒருத்தரும் ஒரு டைரக்டர் ஆயிட்டாங்க. ஆமா, ஆமா. அப்படி அப்படி இருக்கிற சூழல்ல, தான் நினைக்கிற கருத்த யாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய துணிச்சலுக்கான ஒரு அடையாளமா இந்த ஆமாங்க. படம் நம்ம இருக்கு. அதுதான் இண்டிபெண்டன்ட்டா நம்ம பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து மக்களுடைய வழிகள பேசும் சினிமா. நீங்க ஒரு ரூ. 100,00,00,000 பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய எந்த படமும், துணிஞ்சு ஒரு புதிய முயற்சியில, ஒரு புதிய அட்டெம்ப்ட்ட பண்ணலான்னு எந்த 100,00,00,000 படமும் முயற்சி எடுத்ததே கிடையாது. ஏன்னா, இன்கேஸ் அது லாஸ் ஆயி போச்சுன்னா, 100,00,00,000ங்கிறது பெரிய பணக்காரனா இருந்தா கூட அவனுக்கு பெரிய லாஸா தான் இருக்கும். அப்ப என்ன நெனைக்கிறாங்க, இந்த ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபைட், இந்த ஒரு வில்லன், இது ஒரு ஒரு பேன் இண்டியா படம்னா, இந்த இந்த லாங்குவேஜ்ல இருந்து ஒரு வில்லன், இந்த லாங்குவேஜ்ல இருந்து ஒரு காமெடி இப்படி எடுத்தா தான் நமக்கு வந்து இந்த காச சம்பாரிக்க முடியுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வே. ஆனா, நான் என்னுடைய மக்களோட பிரச்சனைகள பேசணும். என் முகங்கள நான் வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த மக்கள் எப்படி களி சாப்பிடுறான்? அவன் எப்படி தறி ஓட்டுறான்? அவன் எப்படி பரிசல் ஓட்டுறான்? அவன் எப்படி ஆடு, மாடு இத உலகம் பார்க்கணும். ஏன்னா, நான் ஈரான் போய் நான் ஈரான் மக்களோட வாழ்வியல பார்க்கல. ஈரான் படங்கள் மூலமா பார்க்குறேன். கொரியா போயிட்டு நான் பார்த்துட்டு வரல. கொரியன் படங்கள் மூலமா அவன் இப்படிதான் இருக்கான். அவனோட சமையலறை இப்படி இருக்கு. அவனோட கட்டில் இப்படி இருக்குன்னு அந்த படங்கள் எனக்கு காட்டுது. ஆனா, நம்ம தமிழ் படங்கள் அத காட்டுதா? அப்படின்னா இல்ல. இங்க செயற்கையான ஒண்ணு நம்ம அது அப்படிதான் படங்கள் மூலமா இருக்கிறது தான் உலகத்துல உண்மையா இருக்குதுன்னு நெனச்சா, நம்ம ஊர்ல 2 பீஸ் போட்டுட்டு தான் ஒரு பொண்ணு நடந்து வருமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இல்ல நேர்மாறா ஆனா தான் இருக்கு. இன்னைக்கு அரசியல் பேசுற அல்லது மாற்று சினிமாலாம் வர தொடங்கிருச்சுல்ல. ஆமா. அ, அதத்தான் சொல்றேன். அ. நம்ம வெங்காயம் காலத்திலிருந்து வெங்காயம் காலத்திலிருந்து அந்த இண்டிபெண்டன்ட் மூவிகள் வரும்போது தான், வியாபார நோக்கம் இல்லாத மக்கள பதிவு பண்ணணும் ங்கிற நோக்கத்துல படங்கள் வரும்பொழுது தான், புது புது விஷயங்கள கையில எடுக்க முடியும். வெங்காயம் படத்துல எப்படி ஜோதிடர்கள நம்ம வந்து ஒரு ஒரு தாக்கி அவங்கட்டருந்து விழிப்புணர்வு எடுக்கணுன்ட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போமோ, அந்த மாதிரியான ஒரு புது முயற்சிகள்லாம் சின்ன சின்ன படங்கள் மூலமா இந்த மாரி இண்டிபெண்டன்ட் மூவில தான் பண்ண முடியும். இப்ப இண்டிபெண்டன்ட் மூவினா நீங்க சொன்ன பழைய பேட்டர்ன் இதுதான் செய்யணும். கேமராமேன்னா இவங்க தான் வச்சிருக்கணும். கிளாப்னா இவங்க தான் வச்சிருக்கணும். கன்டினியூட்டி இவங்க தான் பார்க்கணும். அப்படி நம்ம அது பழைய செட்டப்புக்குள்ளேயே போயிரும். அது திரும்ப பழைய பட்ஜெட்டுக்குள்ளேயே போயிரும். இண்டிபெண்டன்ட்டா ஒரு சுயாதீன படம் எடுக்கிற ஒருத்தர் வந்து இப்படி தான் பண்ண முடியும். யாரெல்லாம் இருக்கமோ இப்ப 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம்னா எல்லாரும் வேலைகள பகிர்ந்துகிட்டு தான் செய்யணும். அப்படிதான் நம்ம வந்து இருக்கும். எனக்கு டெக்னிக்கா ஃபோட்டோகிராஃபி தெரியும். நான் அனிமேஷன் படிச்சேன். மல்டிமீடியா படிச்சேன்னா, அது யார் ஆப்பரேட் பண்ணாலும் அதுட்டருந்து பெட்டர் ரிசல்ட்ட என்னால வந்து வாங்கிக்க முடியும். அந்த ஒருத்தர் கேமரா எங்க தாத்தா, பாட்டியே வச்சிருந்தா கூட, அவங்க பக்காவா ஃப்ரேம் பண்றாங்களான்னு நான் நான் பார்த்துக்க முடியும். எக்ஸ்போஸரோ, அவங்க ஃபோக்கஸோ எல்லாமே வந்து கரெக்ட்டா வைக்கிறாங்களான்னு என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால, எனக்கு பெரிய டெக்னீஷியன் டீம் தேவைப்படல. ஒரு மேன் பவர் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதனால தான் அதுல பாட்டி தலையில கேமரா இருக்கும். தாத்தா வந்து ட்ரைபேட் வச்சுட்டு இருப்பாரு. அந்த மாரியான விஷயங்கள்லாம் அதுல தான் இல்ல நடந்துச்சு. நகைச்சுவை இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்ததா? இல்லைங்க. ஏன்னா, எல்லா திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு பின்னாடியும் நகைச்சுவைகள் இருக்கும். ஏன்னா, நீங்க இது நாள் வரைக்கும் நம்ம வந்து சினிமா நீங்க ஃபைனல் டேக் ஒண்ணு பார்த்திருப்போம்ல. 20 டேக் போயிருக்கும், 30 டேக் போயிருக்கும், 10 டேக்ல ஒரு ஒரு ஷாட் ஓகே ஆயிருக்கும். அந்த படம் ஷாட் முடிஞ்ச உடனே கடைசியா மேக்கிங் ஆமா. வீடியோ போடுவாங்கல்ல, இல்ல அந்த மாரி. இல்லைங்க. அந்த 10 டேக்லயும் அந்த ஃபைனல் டேக், ஓகே டேக் ப்ராப்பரா வந்த டேக் தான் இருக்கும். ஆனா, அந்த பயோஸ்கோப்ல வந்து அந்த 10 டேக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? அந்த பிகினிங் டேக் என்னவா இருந்திருக்கும்? அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வேற ஒண்ணு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆமா. அதுக்கான அவசியம் எங்கருந்து தொடங்குச்சு? இல்ல அதுதான். இன்னொரு ப்ரொடியூசர் நீங்க கன்வின்ஸ் பண்ணி, இன்னொரு ஆர்டிஸ்ட்ட போட்டு அப்படி கூட நீங்க பண்ணியிருக்க முடியும். இல்ல. அது வெங்காயத்தையே வெங்காயம் படம் வந்து வெங்காயம் படத்தோட கதை அதுதான் அதுதான் இந்த மாரியான ஒரு வடிவத்தையே தீர்மானிச்சுக்கிச்சு. ஏன்னா, இந்த மாரியான கான்செப்ட்டே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஒருத்தன் மூட நம்பிக்கை அவன வந்து வந்து ஒரு கேள்வி கேட்கறது, அதுக்கு ஒரு கிளைமாக்ஸ் அப்படிங்கிறது, இது ஒரு வழக்கமான சினிமாவாவே அவங்களால எடுத்துக்க முடியல. அப்பதான் என்னன்னா, சரி எந்த தயாரிப்பாளரும் வரமாட்டாங்க. எந்த ப்ரொஃபஷனல் ஒரு நடிகர் ஒரு பிரபலமான நடிகர் வர்றன்னா, கண்டிப்பா எனக்கு தயாரிப்பாளர் இருந்தா தான் நான் அத எடுக்க முடியும். அப்படி இல்ல தயாரிப்பாளர் வரலைங்கும்போது, அப்ப நான் அந்த பெரிய நடிகர்கள தேட முடியாது அப்படிங்கும்போது, சரி இத நம்ம இண்டிபெண்டன்ட்டா இல்ல தான் தமிழ் எடுக்கணும். சினிமாவ பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகள், அந்த அ ஒரு மாற்று சிந்தனை தான் இங்க அதிகமா ம், பேசப்பட்டிருக்குது. ம், ம், இப்ப பராசக்தியிலருந்து "அம்பாள் எந்த காலத்திலே பேசினாள், ம், அறிவு கெட்டவனேன்ற" ம், அந்த ம், வசனம் ம், இருக்கு ம், இல்லையா? ம், ம். அதுலருந்து தொடங்கி, நீங்க அந்த அந்த முயற்சியில இருந்து
இல்ல நம்மளே பண்ணலாம், நம்மளே இறங்கலாம்னு போறீங்களா? அந்த இடம் கேட்கிறேன் நான். அது அந்த தயாரிப்பாளர்கள் கிடைக்காத சூழல் தான் நம்மளே எடுத்துறலாம்ன்னு தோண வச்சதுங்க. தயாரிப்பாளர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற வேற நடிகர்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு திரும்ப இதுக்கு வந்திருக்க கூடும். இந்த கதையோட நேட்டிவிட்டி வேணுங்கிறதுக்கு. ஆனா டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா டெக்னிக்கலா ரொம்ப இன்னும் ஹை ஹை டெக்னிக்கோட நம்ம பண்ணியிருக்க முடியும். தயாரிப்பாளர் இருந்திருந்தா. அது இல்லாதது இன்னும் கொஞ்சம் எனக்கு வெங்காயம் படத்துல நல்லது தான் ஆயிடுச்சு. கடைசியா இந்த அவுட்புட் வந்து சினிமாவுல திரும்ப அவங்க கொண்டாடுனதும் பார்க்கும்போது, இது ஒரு மாற்று சினிமாவா தான் தன்னை மாத்திக்கிச்சு அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் உற்சாகமா தான் அந்த இருந்துச்சு. வெங்காயம் படத்தோட கிளைமாக்ஸ்ல நீங்க அந்த கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து ம். பதில் இல்லாத கேள்விகள் தான். ஆமா, ஆமா, ஆமா. இல்லையா? அந்த கேள்விகள் தான் பயமுறுத்துச்சு ஆமா, ஆமா. எல்லாரையும். ஆமா. அதுதான் பயமுறுத்துச்சு. ஏன்னா, இப்ப கூட இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணும்போது கூட நெறைய குழப்பங்கள். இல்ல இவரு இது வந்து அது போலிகள தானே சொல்லியிருக்கணும். நீங்க எல்லாரையும் சொல்றீங்க. அப்படி இப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு மாட்ற வரைக்கும் போலி. நல்லவன். மாட்டிட்டா தான் போலி. நீங்க ஒரு 10 வருஷம் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கும் தெரியலன்னா, அவன நல்ல சாமியார் தான் அந்த ஊர் நம்பிட்டு இருக்கு. இல்ல சாமியார்ன்னு சொல்ல ஆ. வரீங்களா? இல்ல ஜோதிடர்? இல்ல நீங்க இங்க இருக்கிற நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்குல்ல, அதை அடிப்படையா வச்சுட்டு பணம் பறிக்கிறதுக்கும், தன்னுடைய தேவைகள பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ற எல்லாத்தையுமே தான் அதுல தோலுரிச்சிருப்போம். இல்ல ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும்போது, ம். இந்த மதத்த மட்டும் சொல்றியே, நீ அந்த மதத்த சொன்னியான்னு கேட்பாங்க. ஆமா. இப்போ நான் எதுல பாதிக்கப்பட்டனோ, அத தான் நான் சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். அத நீங்க தெளிவா ஒரு அரசியல பேசுறீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு அரசியல் ஆமா. இருக்கு. அப்ப எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பொதுவா கிராம சூழல்ன்னும்போது ஒரு ம், கோயில் காட்டுவாங்க. ம், ம், அந்த நாட்டார் வழிபாடு, ம், அந்த ம், அந்த அந்த கிராமத்துல இருக்கிற பண்பாடுன்னா, ம், ம், அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கும். ம், பக்தி ம், சார்ந்து ம், அந்த முளைப்பாரி ஏந்துறது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்ல. ம், ம். இப்ப அது எதுவுமே இந்த படத்துல இல்ல. இல்ல. அதுல கவனமா இருந்தீங்களா அப்ப ஆமா, நீங்க? ஆமா, ஆமா. அ ஏன்னா, ஜோதிடர்கள்னு நம்ம உள்ள வச்சுட்டோம். ஆ பக்தி சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலதும் இருக்கும். அ அது ஆரம்பத்தில இப்ப நானே இந்த பயாஸ்கோப் படத்தில வந்து ஊர்ல இருந்து கிளம்பும்போது எனக்கு நெத்தியில ஆமா. திருநீர் வச்சு அனுப்புவாங்க. அது நான் வேணும்னே தான் வச்சேன். ஆனா அப்ப அப்படிதான் இருந்தேன். நான் இங்க சென்னை வந்த பிறகு வேலு பிரபாகர் சாரு, அதுக்கப்புறம் எனக்கு பெரியாரியல் இதெல்லாம் படிக்க, படிக்க, படிக்க நான் ஒரு சில விஷயங்கள் ஆ தமிழன் டிவி மூலமா நானு ஒரு சில முக்கியமான தலைவர்கள சந்திச்சது, அந்த பயிலரங்கம் எனக்கு குடுத்த அறிவு, இது மாரியான ஒரு சூழல் தான் என்ன வந்து சமூகம் சார்ந்து சிந்திக்க வச்சது. நான் வரும்பொழுது ஒரு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்படிதான் என்னோட சூழல் இருந்துச்சு. அதுல ஒரு சில இடங்கள்ல ஆ அந்த ஊரோட திருவிழாக்கள் எல்லாம் காட்டியிருப்போம். ஆமா. திருவிழா வருது. ஆமா. திருவிழாவ காட்டியிருப்போம். ஆனா அது ஒரு பக்தி சார்ந்த காட்சியா காட்டியிருக்க மாட்டோம். நீங்க எப்படி ஊர கடந்து போனீங்கன்னா, ஒரு 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 தண்ணி பைப் இருக்கும், ஒரு டேங்க் இருக்கும், ஒரு குடிசை இருக்கும். அது மாரி ஒரு கோயில் திருவிழாங்கிறது ஒரு ஒரு அட்மாஸ்பியரா தான் வச்சிருப்பேனே ஒழிய, அத 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 வந்து நம்பிக்கையாவோ, நம்பிக்கை இல்லாதங்கிற மாரி கருத்தியல் ரீதியா அந்த திருவிழாவையும் அங்க நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இவன் படம் எடுக்கும்போது அங்க ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல அத ஒரு அடையாளமா மாத்துறாங்கல்ல இப்ப. ம், 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 இப்ப ம், இப்ப இப்ப அரசியல் பேசுற சினிமாக்கள் வந்தாலுமே கூட, ம். இப்ப நாட்டார் தெய்வங்கள் அப்படின்ற அந்த அடையாளப்படுத்தி தான் அத செய்றாங்க. ஆமாமாமா. இல்ல அப்படி பண்ணணும்னு நானு வ தவிர்க்கணும் அல்லது வைக்கணுங்கிற தேவை இந்த படத்துல ஏற்படவே இல்ல. இது இது கடவுள் பக்திக்கு சார்ந்து எதிரானதா, நான் கடவுள் பக்திய வந்து ஆதரிக்குதாங்கிற இடத்துக்கே இது போகல. ஏன்னா இதோட நான் ஜோசியங்கிறதுலயே வந்து ரொம்ப குறியா இருந்துட்டேன். ஏன்னா, இந்த படத்த ஒருத்தர் வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணணும்னு கேட்டாரு. அப்போ சரிங்க நம்ம பண்ணலாம். வெங்காயமா? வெங்காயம், பயோஸ்கோப். வெங்காயம். வெங்காயம். அப்புறம் ஆனா ஒரே ஒரு விஷயங்க. இந்த 4 பேரு சின்ன பசங்க இந்த கடத்துற மேட்டர் சூப்பரா இருக்கு. அவங்க சாமியார்ன்னு வேணாம். அந்த ஊர்ல ஒரு லஞ்சம் வாங்கி ஏமாத்துற ஒரு பஞ்சாயத்து தலைவரு. அப்புறம் ஒரு அரசு அதிகாரி ஊழல் பண்றவன். இப்படி மாத்தி அவங்கள கடத்தி கேள்வி கேட்கிற மாரி வைக்கணும். ஏங்க நீங்க படமே பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விடுங்க. இந்த படம் தெலுங்குல வராமயே கூட போட்டும். தப்பான படமா வரதுக்கு இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா திரும்பி இங்க பார்க்காம வந்தேன். படம் எடுக்கும்போதே அவங்க வந்து அந்த நாள் பார்ப்பாங்க. ஆமா, இது ஆமா. நட்சத்திரம் நான் பார்ப்பாங்க. வெங்காயம் படத்துக்கு மொதல்ல ஒரு பூனைக்குட்டிக்கு தான் ஷாட் வச்சேங்க. ஏன்னா, அத உடைக்கணும்ங்கிறதே முடிவு பண்ணிட்டோம். பூனைன்னா அபசகுனம்னு நெனைப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சதே வந்து பூனைக்கு தான் ஷாட் வச்சேன். அத வந்து நான் தான் சொல்றேன்ல, அது வெற்றி அடைஞ்சதான்னா, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது வெங்காயம் படம். பூனைக்குட்டிக்கு தான் ஷாட் வச்சேன். உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாவுமே பெரிய வெற்றி தாங்க. சேரண்ண வந்து இந்த படத்த ரிலீஸ் பண்ண பிறகு சன் டிவில படம் வந்துச்சு. நாங்க போட்ட காச விட சேட்டலைட்லயே எனக்கு காசு வந்துச்சு. இந்த சகுனம், சம்பிரதாயம், இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், பூஜை நான் எந்த படத்துக்கும் பூஜையே போட மாட்டேன். இந்த கேமராவுக்கு பொட்டு வைக்கிறது, மாலை போடுறது, எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா கேமராவ கண்டுபிடிச்சதே நாம கிடையாது. கண்டுபிடிச்சவனுக்கு இப்படி ஒரு சம்பிரதாயமே தெரியாது. ஆனா நம்ம அத வந்து உபயோகிக்கிறதுக்கு இன்னும் அதுக்கு ஒரு ட்ரெய்னிங் சென்டர் வச்சுக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டு நம்ம அந்த கேமராவ பயன்படுத்துற நம்ம பொட்டு வச்சு, அதுக்கு இல்ல சாம்பிராணி அந்த இதெல்லாம் காட்டி அந்த பகுத்தறிவோட அணுகுற இயக்குனர்கள் கூட, அந்த ம். பூஜையில கலந்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அது என்ன கட்டாயங்கள் ஆயிடுது இருக்கு தானே! தெரியுங்களா? இப்போ ஒரு பெரிய படம். நீங்க அப்படியே நீங்க ரொம்ப முழுக்க நான் தவிர்த்தே வரும்பொழுது என்னன்னா, வெகுஜன சினிமாவிலிருந்து நம்ம அந்நியப்பட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்ப ரஞ்சித்தா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும்.
அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். இப்ப நானே இருக்கிறேன். அடுத்த படம் ஒரு பண்றேன். என்னோட கருத்த தான் நான் சொல்லப் போறேன். ஆனா, அந்த படத்துக்கு இப்படி வேணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்து நிக்கும்போது, வேற வழி இல்லாம போய் நிக்க வேண்டிய சூழல் ஒரு சில நேரம் வந்துருது. பெரிய பகுத்தறிவாளர்களா இருப்பாங்க. சத்யராஜ் சார் வீட்லயே கூட அவங்க "கல்யாணம் எதுக்குங்க நீங்க இப்படி வச்சு பண்ணீங்க?" அப்படின்னா, பெண் வீட்டார்ன்னு ஒருத்தங்க அந்த பக்கம் இருந்து வரும்பொழுது என்ன ஆயிடுது, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சமரசம் பண்ண வேண்டியதாயிடுது. அவங்களும் அவங்க கருத்த அவங்ககிட்டயும் பேசியிருப்பாங்க. அவங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னன்னா, ஒரு திருமணம் நடக்கணுங்கிறது தான் அங்க நோக்கமே ஒழிய, அப்போ அதுக்கு இடையில நம்ம என்னென்னலாம் நம்ம இத இப்படிதான் நடத்தணும், அப்படிதான் நடத்தணும்னா, ஒருவேள அந்த திருமணத்தில அது தடங்கலா வரும்பொழுது, அப்ப நம்ம அதுதான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. பயம் பயம் வந்துருது. பயம் உருவாகுது. அதே மாரி இப்ப இந்த படம் நடக்காம போனா, இப்ப எனக்கு வந்து அடுத்து ஒரு பெரிய நடிகர் வராரு. இந்த நடிகர வச்சு பண்ணா, இந்த நம்ம தமிழ் சினிமால ஒரு முக்கியமான இயக்குனரா அங்கீகரிக்கப்படுவாங்க. அப்படிங்கும்பொழுது, நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இப்ப பெரியார் எப்படி உடன்பாடே இல்லாம குன்றக்குடி அடிகளார் திண்ணீர் வைக்கும்போது, அந்த அவரோட அன்புக்காக போய் நின்னோம் அப்படின்னு சொல்றோம்ல. சரி அந்த இடத்துல ஒரு இயக்குனர் இருக்கணும், தயாரிப்பாளர் இருக்கணும், நடிகர் இருக்கணும்னு ஒரு ஒரு விரும்புறாங்க அப்படிங்கும்போது, அந்த புகைப்படத்துக்காக நின்னுட்டு வர மாரியான சூழல ஏத்துக்க வேண்டியதா இருக்குங்க. ம். 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 இல்ல அத தவிர்க்க நினைக்கிறீங்களா நீங்க? அதனால தான் நானே இப்ப நானே செய்றேன். தயாரிப்பாளரா இருந்து, நானே இயக்குனரா, நானே நடிகர்கள உருவாக்கி இருக்கிற படத்துல நான் நான் நெனைக்கிறது தான். அ, அ. நான் ஒரு யூனிட் கேமரா கூப்பிடுறேன். நான் தான் தயாரிப்பாளர். இப்போ அ எ எ நான் தான் கேமராமேன் அப்படிங்கும்போது, என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் பூஜைலாம் போட வேணாங்க. வந்து ஷாட் வைங்க. லென்ஸ தொடச்சீங்கன்னா போதுங்க. ஷாட் நல்லா வருங்க. ஃப்ரேம் ஒழுங்கா வச்சா போதுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதுக்கு வந்து கற்பூரம் காட்டணும்னு அவசியம் இல்லன்னு நம்ம பேசிட்டு போயிர்றோம். இதே ஒரு தயாரிப்பாளரோ, இன்னொரு கேமராமேனே உள்ள வரும்பொழுது, அவங்க முழுக்க வந்து சிந்தனையாளர்களா தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு டெக்னீஷியனா இவரு இந்த இந்த படத்துக்கு இந்த கேமராமேன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு கேமராமேன நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அவரு வந்து நமக்கு வந்து பகுத்தறிவாளரா இருப்பாருன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அவரு பண்ணுவாரு. அவருக்கு அதுதான் தேவையா இருக்கும்போது நம்ம வந்து தடுக்க முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல ஆனா மாட்டிக்கிறோம். இயல்பான மனித வாழ்க்கையில ம். நம்ப தொடங்குன நேரம் சரியோ, ம். இந்த கலர்ல பண்ணியிருக்கலாமோ, ம். இந்த கலர்ல சட்டை போட்டுருக்கலாமோ அப்படின்னு மனிதர்களுக்கு தோணிக்கிட்டே தானே இருக்கு. இல்லங்க. அ. எனக்கு 10 வருஷம் வெங்காயம் படத்துக்கு அப்புறம் 10 வருஷம் அப்படியே நான் டிராபேக்ல தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே கீழ் நோக்கி தான் போகுது. எத்தனையோ இடங்கள்ல நான் வந்து துன்பங்கள சந்திச்சிருக்கேன். ஒரு இடத்துல கூட நான் வந்து இது வந்து இந்த நேரம் நான் அதான் தீர்மானிச்சிருக்குமோ, கேட்க வந்தேன். நான் போட்ட நான் தொடங்குன அ சட்ட இது தீர்மானிச்சிருக்குமோ, இல்ல நான் இந்த திசையில திரும்பி போயிருக்கூடாதோ, சூளமோ இப்படி ஒரு நாள் கூட நான் சிந்திச்சதே கிடையாது. ஏன்னா, நாம யாரோ ஒருத்தர் சொல்லி பகுத்தறிவாளர்களாவோ, யாரோ ஒருத்தர் சொல்லி நிர்பந்தத்தின் பேரெல்லாம் இல்ல. நாம படிச்சு, பல விஷயங்கள யோசிச்சு, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஜாதி உணர்வு எப்ப வரும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் "இல்லடா, நீ அதெல்லாம் யோசிக்காதடா" அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருப்பான். நான் யோசிக்கிறேன் வரலாற்றுல பின்னோக்கி பின்னோக்கி போனா நம்மளோட வரலாறு போய் எங்க முடியுது? அ ஹோமோசேபியன்ல போய் முடியுது. அப்ப எங்கடா ஜாதி வந்துச்சு அப்டின்னா, நீங்க 1000 வாட்டி உங்களுக்குள்ள ஜாதிய ஏத்தணும்னு நெனச்சா கூட உங்களுக்கு ஜாதி உணர்வு வராது. ஏன்னா நம்ம வரலாறு அவ்ளோ தூரம் போய் படிச்சிருக்கோம். மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்கங்கிற வரைக்கும் நம்ம போன பிறகு இடையில வந்தது தான். இது இடையில வந்து யாரெல்லாம் இத புகுத்தியிருப்பாங்க இல்ல அது அப்படிங்கிறது ஒரு எமோஷனா கட்டமைச்சுட்டாங்கல்ல. ஆமா. அது ஒரு உணர்வா தானே நீங்க நமக்குள்ள தன்னம்பிக்கை எப்ப குறையுதோ, அப்பதான் அந்த எமோஷன் எல்லாம் நமக்குள்ள வந்து அது டாமினேட் பண்ணும். இப்ப நான் ஒருத்தர பார்க்க போறேன். இந்த சட்டைய போட்டு போறேன். எனக்கு வந்து நான் நெனச்ச விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கங்களேன். எ நான் அந்த நான் என்ன நெனைக்கிறோம், என் படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஒரு படத்த பிசினஸ் பண்ண போறேன். அந்த அந்த நான் இந்த சட்டை போட்டு போய் நடக்கலன்னா, எனக்கும் அந்த தெளிவு இருக்கணும். அவருக்கு இந்த படம் பிடிக்கல. அவரோட பேக்ட்ராப் என்ன? அவரு ஒரு வேள வில்லேஜ வந்து வேற மாரி பார்த்திருக்கலாம். இந்த வில்லேஜ் அவருக்குள்ள கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். இல்ல நம்மளோட டெக்னிக்கலா எங்கேயாவது ஒரு குறைபாடு இருந்திருக்கலாம். அப்படிதான் அதுக்கு ஒரு தீர்வு தான் என்னன்னு யோசிக்கணுமே ஒழிய, இந்த சம்பிரதாயங்களால தான் அது வந்து தவறி போச்சுங்கிறது ஒரு ஒரு நாள் கூட நான் வந்து யோசிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த படத்த நான் இப்படிதான் பண்ணணும்னு எடுத்தேன். இத யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ட கொண்டு போய் நான் பிசினஸ் பண்ணணுங்கிறது தான் முயற்சி. அந்த ஆள் நீ இல்ல. நான் தேடி போக வேண்டிய இடம் வேற அப்படிங்கிறது தான் என்னோட முடிவா இருக்குமே ஒழிய, ஓ! இது இப்படி போயிருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு நாளும் நம்ம யோசிச்சதே இல்ல. அதனால நமக்கு அது வந்து அந்த மாரி சிக்கல். நடிகர் சத்யராஜ் சொல்லுவாரு, "பகுத்தறிவாளரா இருந்தா வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க. ஆமா, எந்த பயமும் இல்லாம வந்து நம்ம நெனச்ச நேரத்துல எல்லாத்தையும் செய்யலாம்" அப்படின்னு. ஆமா. ஆனா, அ வ உங்கள பொறுத்தவரைக்கும் அது நெறைய சிரமங்கள குடுத்துருக்கோ? இல்லைங்க எனக்கு நீங்க ஒரு மாற்று பாதைய தேர்ந்தெடுக்கிறதுனால சொல்றேன். ஆ அ இல்ல எனக்கு 24 மணி திரைத்துறையில. 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 24 மணி நேரமே எனக்கு நல்ல நேரமா பயன்படுது. அப்ப நான் இத நம்ப ஆரம்பிச்சேன்னா என்னன்னா, எது நல்ல நேரம்னு இந்த பஞ்சாங்கமோ அல்லது பஞ்சாங்கத்த தீர்மானிக்கிற யாரோ ஒருத்தவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த 2 1/2 மணி நேரம், ஒரு 4 1/2 மணி நேரம் இருக்குல்ல. அந்த 4 1/2 மணி நேரம் தான் அத நம்புனா எனக்கு நல்ல நேரமா இருக்கும். ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் தான் நல்ல நாள்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அத நம்புனேன்னா அந்த 10 நாள் தான் நல்ல நாளா இருக்கும். நான் இந்த படம் ஆரம்பிச்சு உலகத்துல யாருமே செய்யாத ஒரு படம் இத நான் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் யாருமே அட்டெண்ட் பண்ணாத ஒரு படம்.
நான் அடிச்சு சொல்றேன். என்னோட 1% இந்த பிற்போக்குத்தனங்கள நான் நம்பியிருந்தா கூட அந்த ஒன் படம் சாத்தியமாயிருக்காது. எப்ப என்னால முடியுதோ அப்ப கேமராவ எடுத்துட்டு போவேன். எங்க நான் போய் உட்காரணும்னு நெனைக்கிறேனோ, எத செய்யணும்னு நெனைக்கிறேனோ, அது தேவையும் அந்த சூழலும் தான் என்னோட வேலைய தீர்மானிக்குமே ஒழிய, பின்புலத்துல இருந்து எந்த நல்ல நேரம், கெட்ட நேரம் எதையும் பார்த்து நான் செஞ்சதே கிடையாது. ஒன் படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே நீங்க. ஆமா, ஆமா, ஆமா. எல்லா கதாபாத்திரமும் நீங்க. நெறைய ஆமா, கதாபாத்திரங்களா? நெறைய கதாபாத்திரங்கள். அது ஒரு இப்ப பிப்ரவரியில வரப்போகுது. அது ஒரு பெரிய அ ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய படமா வருது. அது மாரி தாங்க. இப்ப சத்யராஜ் சார் சொன்ன மாரி தான். நீங்க எந்த விதமான க கட்டுப்பாடும் இல்லாம நமக்குள்ள பின்னாடி எந்த சங்கிலியும் நம்மள கட்டி பிடிக்காம நம்ம சிந்தனை மட்டுமே செயல்படுத்திட்டு போகும்போது, நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சுபவி ஐயா சொல்லுவார். "நல்லது செய்யற எல்லா நேரமும் நல்ல நேரம். கெட்டது செய்யற எல்லா நேரமும் கெட்ட நேரம்." இதுல தனியா நீங்க என்னதான் கெட்ட நேரத்துல நல்லது செஞ்சா அது நல்லது நடக்காதா என்ன? நல்ல நேரத்துல கெட்டது செஞ்சா ஒருத்தனுக்கு ஒரு தீங்கிழைக்கிறோம், ஒருத்தர கத்தி எடுத்து வெட்டுறோம். அது நல்ல விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன? நல்லது பண்றது எல்லாமே நல்ல நேரம். கெட்டது பண்றது எல்லாமே கெட்ட நேரம். அப்ப நம்ம நல்லத மட்டும் பண்றோம்னு நெனச்சுட்டு, நம்ம இந்த மக்களுக்கான ஒரு படம் எடுக்கிறோம். நம்ம பயணம் எல்லாமே ஒரு மக்களுக்கானத நோக்கிங்கும்போது, நம்ம நல்லது பண்றோங்கிற மன திருப்தியோட அத நோக்கி ஓடிட்டே இருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய தந்தை வந்து ஒரு கூத்து கலைஞர் ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. அந்த படத்துல கூட ஆமா. காட்டுறீங்க. இப்ப நீங்க அந்த கூத்து சார்ந்த நெறைய விஷயங்கள செய்துகிட்டு இருக்கீங்க. ம். நீங்க உங்க முகநூல் பதிவுகள்லாம் அத பார்க்க முடியுது. ம். இப்ப இந்த படத்துலயும் கூட வந்து அந்த கூத்துக்கலை காட்டுறீங்க. திருவிழா போது அந்த விஷயங்கள்லாம் ம். வருது. கூத்துக்கலைன்றதே வந்து அது புராண கதைகள், பக்தி அப்படி சார்ந்த கதைகள் தான். ம். இப்ப அந்த சூழல்லயே வளர்ந்த நீங்க, ம். இப்போ ஒரு பகுத்தறிவு விஷயங்கள பேசுறீங்களா? அது எப்படி நடந்துச்சு? ஆமா. என்னன்னா, நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெருக்கூத்து கலையோட வேல்யூவே புரிஞ்சுச்சுங்க. ஏன்னா, இங்க ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. 10 அசிஸ்டன்ட் இருக்காங்க. மேக்கப்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அ காஸ்டியூமுக்கு இருக்காங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க. டயலாக் சொல்லிக் குடுக்குறதுக்கு, பாட்டு சொல்லிக் குடுக்குறதுக்கு, டான்ஸ் சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒவ்வொன்னுக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு பல அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஆனா, இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களே மேக்கப் பண்ணிப்பாங்க. அவங்களே காஸ்டியூம் போட்டுப்பாங்க. அவங்களே ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அவங்களே நடனம் ஆடுவாங்க, பாடுவாங்க, அ வ டயலாக் பேசுவாங்க, நடிப்பாங்க, சண்டை காட்சிகள் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. இப்போ இத்தன பேர் பிரிச்சு செய்ற வேலைய தனி ஆளா செய்யும்போது, அது எவ்வளோ வலிமையானது, அது எவ்வளோ வீரியமிக்க ய அ கலை அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெருசா தெரியல. அப்போ நம்ம ஏன் இந்த தெருக்கூத்து கலைக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு சில விஷயங்கள பண்ணி நாம இத எடுத்து நடத்தணும்னு போகும்போது, முழுக்க வடநாட்டு கதைகள் தான் இருந்துச்சுங்க. ஆ தமிழர்கள் பண்ற கலை, தமிழர்களோட கலை, தமிழர்கள் தான் அதில நடிக்கிறாங்க. தமிழர்கள் தான் உட்கார்ந்து விடிய விடிய மெனக்கெட்டு பார்க்குறாங்க. தமிழர்களோட கதைய நம்ம சொல்லவே இல்ல. வடநாட்டு கதாநாயகர்கள் தான் இங்க வந்து இந்த இந்த ஊர்ல இருக்கிற அ இவங்கள அசுரர்கள், அரக்கர்கள்னு பேர் வச்சு இவங்கள அழிச்ச கதைய நாம உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்களே! அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்கு வந்துச்சு. அப்போ சரி நம்மளோட வரலாற பேசுவோமே! தமிழர்களுக்குன்னு வரலாறே இல்லையான்னா, அத எடுத்து அதில சரியான சில முக்கியமான வரலாற்ற ஏன்னா அது தெருக்கூத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லைங்களா? அது அந்த காஸ்டியூம் போட்டா தான் அது அப்படி அந்த கலையோட தன்மை மாறாம இருக்கும். எக்காரணத்த கொண்டும் கலையோட தன்மைய அந்த இலக்கணத்த நம்ம மாத்தக்கூடாது. ஆனா கதைய மாத்தலாம்ல. இந்த கலைக்கு இந்த கதை தான் இருக்கணும்னு யாரு தீர்மானிச்சது? நம்ம தானே தீர்மானிக்கணும். என் வரலாற தான் கதையா சொல்லணும்னா, ஏதோ ஒரு வரலாற, புராணத்த சொல்றீங்க. அப்ப என் வரலாற நான் சொல்றதுக்கு நான் ஏன் முடிவு எடுக்கக் கூடாதுன்ட்டு, முழுக்க இந்த புராண கதைகள விட்டுட்டு, தமிழர்களோட கதைகள, தமிழர்களோட வரலாற பேசணும். தமிழர்களுக்கு எதிரான கதைகள புறக்கணிக்கணும் அப்டின்ட்டு ஒரு 5, 6 வருடமா அதுக்கான முன்னெடுப்பு எடுத்தோம். அதுலயும் ஒரு உச்சகட்டமா வந்து ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது சிக்காகோல. ஒரு 500, 600 கலைஞர்களுக்கு அங்க போய் பயிற்சி கொடுத்து ஒரு 3 1/2 மாசம் தங்கியிருந்து, ஒரு 6000 பேர் பார்வையாளர்களா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில அத நடத்தணும். டிஎன்எஃப் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான அமைப்பு. அந்த தமிழ்நாடு அறக்கட்டளை அப்படின்ட்டு அங்க இருக்கிற மக்கள்ட்ட இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு பெரிய அமைப்பு அது. அதோட 50வது பொன்விழா ஆண்டுல அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. அது அந்த தெருக்கூத்து கலைக்கு ஒரு மணிமகுடமா அமைஞ்சுது. உலகம் முழுக்க நெறைய பேரோட கவனத்துக்கு அது போய் சேர்ந்துச்சு. நீங்க அது அந்த பயிற்சியும் அவங்களுக்கு குடுக்குறீங்களா? ஆமா, ஆமா, அ. ஆமா. தெருக்கூத்து அங்க இருக்கிறவங்களுக்கு பயிற்சி குடுத்து தான் நான் நம்ம இல்ல, இல்ல. ம். வேற வேற மாரி கிளாஸ் ஏதாவது அகாடமி மாரி ஏதாவது இங்க நடத்துறீங்களா? எதுவும் இங்க இதுவரைக்கும் இல்ல. எதுவும் பண்ணல. ஏன்னா, எனக்கு அப்படி தேவை ஏற்படும்போது மட்டுமே பண்ணிவிட்டேன். ஏன்னா, தாத்தா காலத்திலருந்து, அப்பா காலத்திலருந்து தெருக்கூத்து கலைஞர்ன்றதுனால நம்ம எல்லாமே சொல்லிக் குடுக்க முடியும். ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால, அத டீச் பண்றது நமக்கு ஈஸியா வந்துருச்சு. அத இனிமே தான் வந்து தமிழ்நாட்டுல அது ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு ஒழுங்கா கட்டமைச்சு, அது ஒரு தெருக்கூத்துக்குன்னு ஒரு பயிற்சி பள்ளி மாரி ஒண்ணு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இப்ப வெங்காயம் படத்துல உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ம், கிடைச்சிருக்கும். அந்த ம், படம் ம், ரிலீஸ் எப்படி பண்றது? ம், நீங்க சொல்றீங்க இல்லையா? அது அது லாபம் தான். ம், ம், லாபகரமா அந்த விஷயத்த எப்படி செய்திட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு ம், வந்திருக்கும். ம். இப்ப இந்த பயாஸ்கோப் படத்துல எந்த மாரியான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சது?
உதவிகள தாண்டிங்க இந்த இந்த 10 ஆண்டுகள் ஒரு இடைவெளி இருக்குல்ல, அது ஏற்படுத்துற அயற்சி, ஒரு படத்த அடுத்தது ஒரு படத்த நல்ல படத்த எடுத்துட்டு நம்ம இந்த வியாபாரம் பண்றதுக்காக இந்த தூக்கி தோள்ல சுமந்து அது அது நடைமுறைக்கு வராதபோது, கைகூடி வராதபோது ஏற்படுற ஒரு களைப்பு இருக்கு இல்லைங்களா? பயங்கரமான சோர்வு எனக்கு குடுத்துருச்சு. ஆ என்னடா நம்ம இதுக்கு மேல வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் கடைசி போல இருக்கு. நம்ம பேசாம ஊருக்கு போயிரலாங்கிற மாரியான ஒரு கடைசி கட்டத்துல அந்த ஒரு கடைசி சொட்டு எனர்ஜியும் குறையிற ஒரு சூழல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரியான ஒரு சூழல்ல தான் நான் ஒரு கடந்த வருடம் இந்த இந்த நேரத்துல டிசம்பர், ஜனவரி மாரியான டைம்ல இருந்தேன். அந்த நேரத்துல தான் நானு எப்பவும் சொல்லுவேன், நான் அந்த தெருக்கூத்து கலையை மீட்டெடுத்து அந்த கலைக்கு மேம்படுறதுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு. நான் தெருக்கூத்து கலைக்கு அத செஞ்சேனோ இல்லையோ, தெருக்கூத்து எனக்கு செஞ்சது திருப்பி. ம் சிக்காகோல வந்து அந்த ஒரு டிஎன்எஃப்‌க்காக ஒரு பெரிய அ ஈவென்ட் மாரி ஒண்ணு நடத்தணும் அப்டின்ட்டு என்ன அணுகுனாங்க. சிக்காகோல இப்ப நம்ம ஊர்ல ரஜினி, கமல் மாரி இங்க வீரா, சிவான்ட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க இந்த மாரியான சமூக அக்கறை சார்ந்து நெறைய விஷயங்கள் செய்றவங்க. அவங்க இந்த கலை சார்ந்தும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்க கலைக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்ட்டு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிய அங்க பண்ணாங்க. அங்க போன பிறகு ராஜேந்திரன், அன்பு அப்டின்ட்டு ஒரு 2 பேர்கிட்ட தான் நான் இருந்தேன். ராஜேந்திரன்ங்கிறவரோட வீட்ல தான் தங்கியிருந்தேன். அந்த 3 மாச காலகட்டம் இருக்கு இல்லைங்களா? அது எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்த ஏற்படுத்துச்சு. ஏன்னா, நம்ம யாருங்கிற கேள்வி எனக்கே மறந்து போச்சு. 10 வருஷம் ஆச்சு வெங்காயம் படம் பண்ணி. அதே மாரி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அதையும் இங்க வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியல. நம்ம ஒரு இயக்குனரா, சினிமாவுல தான் இருக்கிறோமா, அந்த தன்மையே நமக்கு மறந்து போன சூழல்ல, அவர் ராஜேந்திரன் அவங்க வந்து ஒரு அந்த தெருக்கூத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 500 பேர ஒருங்கிணைக்கிறாரு. அதுல பிரதீப்னு ஒருத்தர் தான் ஆரம்பிச்சாரு. டைரக்டர் சார் அப்படிங்கிற ஒரு கூப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஏங்க ஒண்ணா டைரக்டர்ன்னுங்க, இல்லன்னா சார்ன்னுங்க, இல்லன்னா ராஜ்குமார்ன்னுங்க. இது நெறைய நீளமா இல்லையா? அப்படின்னாங்க. இல்ல இல்லங்க இப்படி கூப்பிடுறது தான் எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ங்க நான் ஒரு துவண்டு போய் போனேன் இல்லைங்களா? என்ன சுத்தி ஒரு 500 பேர் ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி டைரக்டர் சார், டைரக்டர் சார், டைரக்டர் சார், டைரக்டர் சார்ன்னு சுத்தி சரவுண்ட்ல ஒரு நீங்க நீங்க நடந்தா கூப்பிடுவாங்க, சாப்பிடுற இடத்துல கூப்பிடுவாங்க, நீங்க ரெஸ்ட் ரூம் போற இடத்துல கூப்பிடுவாங்க. அந்த ஒரு 300 நாளும் குறைஞ்சதும் ஒரு 2,00,000 வாட்டி நான் அந்த டைரக்டர் சார்ங்கிற வார்த்தைய கேட்டிருப்பேன். எப்படி நம்ம வந்து "ஏந்திரி அஞ்சலி, ஏந்திரி அஞ்சலின்ற" மாரி தட்டி எழுப்புன மாரி இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த உற்சாகம் தாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்த குடுக்குறதுக்கும், இந்த அடுத்து 1 படம் கொண்டு போறதுக்கும், அது குடுத்த எனர்ஜி வந்து எனக்கு மாபெரும் எனர்ஜியா இருந்துச்சு. ஆ அந்த மூவ்மெண்ட் இல்லன்னா, நான் அந்த பயாஸ்கோப் படத்த நான் கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த வகையில சிக்காகோ, மில்வாக்கி நண்பர்களுக்கு நான் ரொம்ப நன்றிய நான் சொல்லிக்கிறேன். வெங்காயம் படம் வரும்போது, இப்ப அது வந்து இயக்குனர் சேரன் பார்க்குறாரு. பாரதிராஜாலேருந்து தொடங்கி பல இயக்குனர்கள் அந்த படத்த பார்த்து பாராட்டுறாங்க ம். அப்படின்றது ஒரு பெரிய அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸா அமைஞ்சது. ம். இப்ப இந்த படத்த அந்த மாரி இயக்குனர்கள் பார்த்தாங்களா? அது பார்த்தாங்க. இது என்ன தெரியுங்களா? இந்த மாரி ஒரு மாற்று சினிமா எடுக்கும்போது என்ன தெரியுங்க ஒரு பயம்? வெங்காயம் படம் எவ்ளோ பெரிய இன்னைக்கு அத்தனை இயக்குனர்களாலயும் பாராட்டப்பட்டுச்சுல்ல. முதல்ல ஒரு இயக்குனர்ட்ட கொண்டு போய் நான் காட்டுறேன். "முதல்ல நீ வெளியில கிளம்பி போடா முதல்ல நீ. இதெல்லாம் ஒரு படமா? கேட்டுக்குள்ள வந்தேன்னா உனக்கு கழுத்த புடிச்சு வெளியில தருவேன். வெளியில போடா." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூவா அந்த படம் எடுத்து. "எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்து காட்டுறியா நீ?" அப்படிங்கிற மாரியான ஒரு ஆ ஒரு பெரிய அவமானத்த சந்திச்சேன் நான். வந்து அப்படி துவண்டு போய் கிடந்துட்டு, அப்புறமா நம்மளே ரிலீஸ் பண்ணிறலாம். இதுக்கு மேல இது படமே இல்ல போலங்கிற மாரியான உணர்வெல்லாம் நமக்கே வந்து தோண வச்சுடுறாங்க. ஒரு புது மாற்று சினிமாவ இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமாவ நம்ம காட்டணும்னு நெனைக்கிறோம் இல்லைங்களா? அது உலக அறிவு இருக்கிறவங்களுக்கு அது இது இது ஒரு நல்ல சினிமான்னு கொண்டாடுறாங்க. நம்ம தவறான ஒரு ஆள அப்ரோச் பண்ணிட்டோம்னா, அவங்க நமக்குள்ள பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டிய நமக்கு கிரியேட் பண்ணிர்றாங்க. அதே மாதிரியும் இதுவும் இந்த மாரி புது சினிமா நீங்க காமெடின்னா ஒரு வடிவேலு இப்டி இப்டி பார்த்து பழகுன ஒரு கிழவிகள வச்சுட்டு காமெடி பண்றத இவங்களால கனெக்ட் பண்ணிக்கவே முடியலையா என்னான்னு தெரியல. ஆனா, இங்க இருக்கிற நான் அடிச்சு சொல்றேங்க. இங்க இருக்கிற சினிமாவுல இருக்கிற உச்சபட்ச டெக்னீசியன விட, இன்னைக்கு மக்கள் ரொம்ப அறிவாவும், தெளிவாவும் இருக்காங்க. இந்த பயாஸ்கோப் படத்த இப்படிலாம் நெறைய குழப்பி விட்டாங்க இல்லைங்களா? மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் கைக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்படி கொண்டாடுறாங்க. எந்த விதமான அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல. சிரிக்க வேண்டிய இடத்துக்கு சிரிக்கிறாங்க, அழ வேண்டிய இடத்துக்கு அழறாங்க. அவனுக்கு தேவை ஒரு சீன் தான். அதுல யார் இருக்காங்கன்னு அவனுக்கு பார்க்கவே இல்ல. எனக்கு இந்த நடிகர் இருந்து அழுதா தான், மனோரமா அழுதா தான் நான் அழுவேன்லாம் சொல்லவே இல்ல. பிரகாஷ்ராஜ் வந்து மிரட்டினா தான் நான் பயப்படுவேன்லாம் சொல்லவே இல்ல. அந்த காட்சி அந்த தன்மைய, அந்த உணர்வ ஏற்படுத்துனா, அந்த உணர்வ வந்து அவன் வெளிப்படுத்துறதுக்கு தயாராவே இருக்கான். அதுக்கு இடையில இருக்கிறவங்க சில நேரம் நம்மள வந்து அயற்சி பண்றாங்க. அதுக்கு நம்மலாம் வந்து நம்ம வந்து பழி கொடுத்து நம்மலாம் வந்து இந்த மக்களுக்கு சொல்லணும். "நீ நல்ல படம் எடுங்கடா. எவன் வேணாலும் வந்து என்ன பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க. மக்கள் கொண்டாடுவாங்கங்கிறத" நாம தான் நம்மள வந்து நம்மளோட அனுபவங்கள பகிர்ந்து, பகிர்ந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. நிச்சயமா ஒரு சிறந்த திரைப்படத்த எடுத்திருக்கிறீங்க. அதுவும் அந்த திரைப்படத்த எப்படி எடுத்தேன் அப்படின்றது ஒரு ஒரு பதிவாவே நீங்க உருவாக்கியிருக்கிறீங்க. நிச்சயமா இத மக்கள் கிட்ட கண்டிப்பா போய் சேரும். பெரிய ஆமாங்க. இது போய் சேரும் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தைய வச்சே நான் ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு.
சேராம கூட போயிருக்கலாம். புரொடியூசர் பஜார்ன்னு ஒரு நிறுவனமும், ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு ஆஹா ஓடிடியும் வராம போயிருந்தா. ஏன்னா, இந்த படத்த பார்த்த உடனே ஆஹா வந்து, "ஏங்க ரொம்ப நல்ல படங்க. உண்மையிலேயே நம்ம கவனத்துக்கு இது வரதே இவ்ளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னா, இந்த மாரி எத்தன படங்கள் இந்த தமிழ் சினிமாவுல வந்து மக்களோட பார்வைக்கே போகாம போயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாரியான படங்களுக்குன்னு" சொல்லிட்டு, ஆஹா ஃபைண்ட் நாங்க இத ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாரியான படங்கள்ன்னு ஒரு ஒரு செலக்டிவா வச்சு, மாசம் ஒரு படத்த இந்த மாரி நல்ல படங்கள நம்ம ஆஹால வந்து நம்ம அ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு புது செக்மெண்ட்டயே உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய நீ என்னதான் கஷ்டப்பட்டு கருத்த சொன்னாலும், நம்ம அது மக்கள கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் இல்லைங்களா? அத ஆஹாவோ, இந்த புரொடியூசர் பஜார் மாரியான நிறுவனங்கள் பண்றாங்கங்கிறது, இன்னைக்கு இந்த நம்மள மாரி மாற்று சினிமாவ எடுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அ என்ன சொல்றதுங்க? ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு நெனைக்கலாம், தமிழ் சினிமால.